அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரைக்கும் உள்ள காரியங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்தபோது கர்த்தருடைய மேகம் அவர்களை எப்படி வழிநடத்தினது அப்படின்றத நம்ம அதில் பார்க்கிறோம். இது ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது. தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்துகிறார் என்பதை ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரைபடம் கிடையாது, வழிகாட்டி கிடையாது. ஆனால் இந்த மேக ஸ்தம்பம், இந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. ஆண்டவர் இதன் மூலமாக அவர்களை வழிநடத்தினார். அப்போ 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் கர்த்தர் அவர்களை ஆச்சரியமாய் நடத்தினார். அவங்க எங்கே எப்போ போகணும், எப்போ எழும்பணும், எப்போ பிரயாணப்படணும், என்ன பண்ணணும், எப்போ கூடாரத்தில் தங்கி இருக்கணும், இது எல்லாமே அவங்க இஷ்டப்படி செய்யவே முடியாது. அந்த மேகம் என்ன நினைக்குதோ அதை தான் செய்ய முடியும். ஆமேன். இந்த மேகம் கூடாரத்தை அப்படியே மூடிக்கொண்டிருக்குமா. தேவ பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களை மூடி பாதுகாத்தது. வனாந்திரத்தில் இவ்வளோ பயங்கரமான கொடிய வெப்பம் இருக்கும் இல்லையா, ஆனால் அந்த மேகம் அப்படியே மூடி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தது. இப்போ மோசே சொல்லுகிறான், யாத்ராகமம் 33:15, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்போ தேவ பிரசன்னம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படி எடுத்து வைத்தோம் என்றால் அது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை படிப்பு இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் பணம் இருக்கலாம், திறமை இருக்கலாம். ஆனால் தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுமே செய்ய முடியாது. அது வீணான வாழ்க்கை. ஆமேன். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தானியேல் சிங்கக்கபியில கூட ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். தேவ பிரசன்னம் அவருடைய பிள்ளைகளை ஆட்கொண்டிருந்தது. இப்போ தேவ பிரசனத்தினால நம்ம அந்த பிரசனத்திற்குள்ள மறைந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. சாத்தான் நம்மை ஜெயிக்க முடியாது, அவன் நம்மை அழிக்க முடியாது, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை தொட முடியாது. தேவ பிரசனத்தில் இருக்கும்போது தான் அது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. இப்போ தேவனுடைய பிரசனத்தில் பாருங்களேன், அந்த மேகம் எழும்பும்போது பிரயாணம் பண்ணுவாங்க, மேகம் தங்கும்போது அவங்களும் தங்குவாங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இஷ்டப்படியோ அல்லது தங்களுடைய திட்டத்தின்படியோ எதுவுமே செய்ய முடியாது. அவங்க போகவும் முடியாது, உட்காரவும் முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருப்பாரானால் அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக, அவருடைய திட்டத்தின் பாதையிலே நாம் செல்வதற்காகத்தான். அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் விரும்புகிறபடி வாழ்வதை விட தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோனா பாருங்களேன், தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாய் செய்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள். இப்போ இந்த மேகத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா ஒரு பொறுமை. சில நேரங்களில் மேகம் ரொம்ப நாள் அப்படி தங்கி இருக்குமா. அப்போ சில நேரங்களில் வருஷக்கணக்காக தங்கியிருக்கும். அப்போ அந்த நாள் வரைக்கும் அவங்க பொறுமையோடு காத்திருக்கணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவசரப்படவே கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அவசரப்படாமல் பொறுமையோடு காத்திருந்ததுனால தேவன் அவர்களை சரியானபடி வழி நடத்தினார். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அந்த அவர் தன்னை உயர்த்துகிற நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளின் வழியாக அவன் கடந்து போனாலோ பொறுமையோடு காத்திருந்தான். ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நாம் நடக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இந்த மேகத்துக்குள்ளாக நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை உண்டு. நாம் அதற்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு பல காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, பல நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தகப்பனே, ஆண்டவரே, நீர் மேக ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினது போல இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் தகப்பனே இந்த மேகத்துக்குள்ளாக உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக வழி நடத்தப்பட ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய தங்களை ஒப்பு கொடுக்க
ஆசிர்வதிக்கட்டும் ஆண்டவரே. தேவ திட்டம் இல்லாமல் எந்த காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம் அப்பா. உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தருவீராக. அந்த மேகத்துக்குள் இருக்கும்போது, தேவ பிரசனத்துக்குள் இருக்கும்போது உண்டாகிற பாதுகாப்பு, சமாதானம் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு உரித்தாகட்டும். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகையினால எதை குறித்தும் நீங்க பயப்படாதிருங்கள். அந்த மேக ஸ்தம்பம் உங்களை வழி நடத்துமானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். முடியாது என்று நினைக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் முடியச் செய்வார். அந்த வனாந்தரத்தின் வெப்பம் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கலையே, அதே போல இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் உங்களை தொடாதபடி பாதுகாக்கணும்னா தேவ பிரசனத்துக்குள் இருப்பீர்களா? அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின்